அடுத்து இந்த ஆண்டு புனிதமிக்க ஹஜ்ஜை முடித்து நம்முடைய தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய ஹாஜிமார்களுக்கு சில நபர்கள் ஹஜ்ஜை முடித்து அவர்கள் தங்களுடைய தொழில் துறைகள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அவர்கள் பயணம் சென்று விட்டார்கள். மற்றபடி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த ஹாஜிகளுக்கும் ஹஜ்ஜாக்களுக்கும் ஹாஜிகளுக்கு நம்முடைய ஆயிஷா பள்ளி நிறுவனர் அல் ஹாஜி கேஎம் ஹாஜி முகமது அண்ணன் அவர்களும் ஹஜ்ஜாக்களுக்கு அவருடைய துணைவியார் அவர்களும் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். ஹாஜி எம் முகமது அரபு சுலைமான் அவர்கள், ஹாஜி டிஎம்ஏ ஜபருல்லா அண்ணன் அவர்கள், नारे तकबीर, हाजी बीए हबीब मोहम्मद அவர்கள், ஹாஜி ஏஎம்ஏ பாவா மைதீன் அவர்கள் வெளிநாடு போயிட்டாங்க. அடுத்து ஹாஜி கேஎம் முகமது அமீனுத்தீன் அவர்கள், நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்துகிறார்கள். அமீனுத்தீன் அவர்கள், புதுக்குடி ஹாஜியார் ஹாஜி பிஎஸ்சி ஜஹபருத்தீன் அவர்கள், புதுக்குடி ஹாஜியார் எஸ்எம் நூர் முகமது அவர்கள், அண்ணன் ஜாபரன் அவர்கள் பொன்னாடை போட்டார். பிஎம் முகமது இஸ்மாயில் ஹாஜி புதுக்குடி ஜபருல்லா அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். புதுக்குடி ஹாஜி பிஎம் ஜாபர் சாதிக் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய எல்பி மைதீன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நாரே தக்பீர். புதுக்குடி ஹாஜி எம் அல்லா பிச்சை அவர்கள், அத்திக்கடை ஹாஜி கேஎம் அன்சாரி அவர்கள், கூடமங்கலம் ஹாஜி ஏஏ சையது உமர், நம்முடைய பெரிய இமாம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மன்னார்குடி ஹாஜி பி ஃபஹருத்தீன் அண்ணன் அவர்கள், நம்முடைய அன்சாருத்தீன் பாபு அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். கூத்தாநல்லூர் ஹாஜி எஸ் எம் ஷேக் உமர் அவர்கள், நம்முடைய கேஓ ஆற்றல் மிகு அண்ணன் தாகிர் அலி அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். ஹாஜி யூசுப் முகமது ரபி,
ஹாஜி மௌலவி ராஜா முகமது அலி நந்திக்கரை, ஹாஜிமார்களுக்கு, ஹஜாக்களுக்கு ஹாஜியார் அவருடைய துணைவியார் அவர்கள் உள்ளே பொன்னாடையை போட்டுகிறார்கள். அடுத்து துவாவிற்கு முன்பதாக நன்றியுரை ஜனாப் எம்.ஏ. அன்சாருதீன் பாபு அவர்கள். ஆயிஷா பள்ளி குர்ஆன் மதரசாவின் 19ஆம் ஆண்டு ஹாஜிகள் வரவேற்பு விழா தொடர்ந்து நடைபெறுவதற்கு நற்கிருபையும் நல்ரஹமத்தும் செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு என் முதற்கும் நன்றியை தெரிவித்தவனாக எனது நன்றியுரையை துவங்குகின்றேன். எந்த ஒரு விழாவுமே அந்த விழாவில் பங்கேற்பவர்களை கொண்டுதான் அதனுடைய சிறப்பு அமையும். அப்படி இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்று முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என் சலாம் உரைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றான இந்த ஹஜ் என்னும் கடமையை குறித்து ஹஸ்ரத் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே உரையாற்றினார்கள். ஏனென்றால் நான் சென்ற வருடமே இதை குறிப்பிட்டதை போல மீண்டும் இதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். எந்த ஒரு கடமையை நாம் நிறைவேற்றினாலும் இந்த ஹஜ் என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியம் என்பது நம்முடைய வாழ்வியலையே மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஹஜ் கடமை நமக்கு அமைத்துக் கொடுக்கின்றது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் முறையே மாற்றக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை இந்த ஹஜ் நமக்கு வழங்குகின்றது. அதை குறிப்பிடும் விதமாகத்தான் நிர்வாகத்தின் இந்த வரவேற்பு செய்தியில் அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று பிறந்த பாலகனாய் நாட்டிற்கு திரும்பியிருக்கின்ற ஹாஜிகளை வரவேற்கின்றோம் என்று. இந்த விழா என்பதே ஹாஜிகளை வரவேற்கின்ற ஒரு விழா என்பதனாலும் இந்த விழாவின் நாயகர்களாகிய உங்கள் அனைவரும், அதாவது ஹாஜிகள் ஹஜ்ஜாக்கள் உங்கள் அனைவரையும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இங்கே கிராத்துடைய ஜனாப் எஸ்.எம். அப்துல் கரீம் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய ஹாஜி எஸ்.எஸ். ஹாஜா நஜ்முதீன் அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எம்.எஸ். அஹமது மீரான் பைஜி குத்தாநல்லூர் இமாம் தைக்கால் பள்ளியின் இமாம் அவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நம் சிந்தனையை தூண்டும் விதமாக சிறப்புரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் கவிஞர் ஏ. அப்துல் காதர் ஜெயிலானி ஆலிம் சிராஜி பூதமண்டலம் தலைமை இமாம் அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நெஞ்சம் நிறைகின்ற வகையிலே நீண்ட ஒரு துவாவை கேட்க இருக்கின்ற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் ஏஎல் முகமது அலி பாக்கவி கூத்தாநல்லூர் பெரிய பள்ளிவாசலின் தலைமை இமாம் அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த விழாவினை தொடர்ந்து 19 வருடமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆயிஷா பள்ளி குர்ஆன் மதரசா நிறுவனத்தின் நிர்வாக தலைவர் அன்புக்குரிய அல்ஹாஜ் கே.எம். ஹாஜி முகமது அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் எல்லாம் உள்ள அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் மன நிம்மதியையும் வழங்கி இந்த விழாக்கள் கியாம நாள் வரை
தொடர்ந்திட எல்லாம் உள்ள அல்லாஹ்விடம் உங்கள் அனைவரின் சார்பாகவும் துஆ செய்தவனாக என்னுடைய இந்த நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒரு 2 செய்தி. இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஹாஜிகளில் தமிழக அரசு வழங்கக்கூடிய மானியம் ஒரு மாதம் எல்லோருக்கும் வந்திருக்கும். அப்படி யாருக்கேனும் இதுவரையிலும் வரவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 4-5 நாட்கள் தாமதித்து பார்த்துவிட்டு அவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுப்போம். அடுத்து வரக்கூடிய வருடம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக உத்தேசித்த ஹாஜிகள் அவருடைய பாஸ்போர்ட் பயண தேதியிலிருந்து 6 மாத காலம் வரையிலும் வேலிட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு, இல்லை என்றால் இப்போதே அதற்கு ரினிவல் செய்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாத கடைசியிலோ அல்லது அடுத்த மாதமோ வரக்கூடிய வருடத்திற்கான ஹஜ்ஜுக்கான அரசின் அறிவிப்பு வரலாம். எனவே அவர்கள் அதற்காக தயாராக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹாஜிகள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், வெளிநாட்டிலே வேலை நியமித்தமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் முன்கூட்டியே பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரச்சனை எல்லாம் இப்போது இல்லை. எனவே அவர்கள் பயண தேதிக்கு 1 வாரத்திற்கு முன்பு நம்முடைய நாட்டிற்கு வந்து அந்த பாஸ்போர்ட்டை நேரடியாக சென்னையில் ஒப்படைத்து விட்டு வரலாம், அல்லது ஊரில் வந்து கூரியர் மூலமாக அதை அனுப்பி வைக்கலாம். எனவே நிறைய நபர்கள் 1 மாத காலத்திற்கு முன்பே வர வேண்டுமே, அதற்காக நிறைய விடுமுறைகள் எடுக்க வேண்டுமே, அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போது பேப்பர் விசா, இ விசா வந்து விட்டதினால் பாஸ்போர்ட்டை இவர்கள் முன்பே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊரில் இருப்பவர்கள் மட்டும்தான் முன்பே பாஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டும். பயணத்தில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ நாம் அப்ளிகேஷன் பண்ணும்போது அவர்கள் என்ஆர்ஐ என்பதை குறிப்பிட்டு விட்டால் பயண தேதிக்கு 1 வாரத்திற்கு முன்பு கொடுத்தால் போதும் என்கின்ற அந்த தகவலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பிள்ளைகளுக்கு அதனை தெரிவித்து விடுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மாத கடைசியில் அல்லது அடுத்தடுத்த மாதங்களில் அரசுடைய அறிவிப்பு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த வருடம் போலவே வரக்கூடிய வருடமும் அவர்களுக்கான எல்லா விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்து அவர்களை ஒருங்கிணைத்து எல்லா வகுப்புகளிலும் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி அவர்களை ஹஜ்ஜுக்கு முன்பே முழுமையாக தயார்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதற்கு கிருபை செய்து கொள்வானாக. இறுதியாக துஆ. பெரியபள்ளி வாயிலுடைய இமாம் கணித்துக்குரிய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் ஹாஜி ஏஎல் முகமது அலி பாக்கவி அன்வாரி அவர்கள். سيدنا محمد مصطفى صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله خلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس. الحمد لله ثم الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم.
وسلم عليه صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. حينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. تباركت ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والإكرام. கிருபையுள்ள ரஹ்மான உன்னுடைய மேலான கிருபையினால் இந்த வரும் ஹாஜிகள் சிறப்பான முறையில் ஹஜ்ஜு செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆலமீனே அவருடைய ஹஜ்ஜை நீ கபூல் செய்வாயாக. அல்லாஹ்வே அவர்கள் எல்லாவித பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ்வே அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். ரப்பல் ஆலமீனே அவருடைய ஹஜ்ஜம் மக்ரூராக ஆக்கி அருள் புரிவாயாக. சஅயம் மஷ்கூராக ஆக்கி அருள் புரிவாயாக. தம்மம் மகஃபூராக ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே உன்னுடைய மேலான கிருபையினால் இந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வே அவருடைய ஹஜ்ஜை நீ கபூல் செய்வாயாக. அவருடைய ஜியாரத்தை நீ கபூல் செய்வாயாக. அல்லாஹ்வே பல சிரமங்களுக்கு மத்தியிலும் உன்னுடைய கடமையை நிறைவேற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வே ஹஜ்ஜின் மூலமாக ஜியாரத்தின் மூலமாக அவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை நீ வைத்திருக்கிறாயோ எல்லாவித பாக்கியங்களையும் தந்தனம் புரிவாயாக. ரப்பல் ஆலமீனே ஹஜ்ஜை எந்த நோக்கத்திற்காக வேண்டி நீ கடமையாக ஆக்கினாய் அந்த நோக்கத்தை அவர்களுக்கு நீ பரிபூர்ணமாக்கி தருவாயாக. அல்லாஹ்வே அவர்களை அறியாமல் ஹஜ்ஜின் காலங்களில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் நாயகத்தின் பொறுப்பினால் அதை நீ மன்னிப்பாயாக. உன்னுடைய ஃபضலினால் அதை நீ மன்னிப்பாயாக. அதன் காரணமாக அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ்வை நிராகரித்து விடாதே ரஹ்மானே. உன்னுடைய தயால கிருபையினாலும் கண்மணி நாயகத்தினுடைய வசீலாவினாலும் சஹாபாக்கள் வலிமாருடைய துவாபரகத்தினாலும் அவருடைய ஹஜ்ஜம் மக்பூலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஹஜ்ஜுக்கு பிறகு ஹாஜிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீ நாடுகிறாயோ அதுபோன்று அவர்களை நீ மாற்றுவாயாக. அவனுடைய லாகிலையும் பாத்தினையும் அப்படி நீ மாற்றி அருள் புரிவாயாக. வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் மாற்றுவாயாக. உடலையும் உள்ளத்தையும் கல்வையும் நீ மாற்றுவாயாக. அல்லாஹ்வே இந்த ஹாஜிகளை பாற்று பெரும் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான தகுதியுள்ள மக்களாக இவர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ஹஜ்ஜின் மூலமாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பதை இவர்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நீ உணர்த்துவாயாக. அல்லாஹ்வே ஹஜ்ஜி எவ்வளவு உன்னதமான அமல் என்பதை இவருடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு நீ தெரியப்படுத்துவாயாக. அல்லாஹ்வே ஹஜ்ஜின் போது அவர்கள் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ்வே நீ கபூல் செய்வாயாக. அவர்கள் செய்த அத்தனை அமல்களையும் நீ கபூல் செய்வாயாக. ஜியாரத்தையும் கபூல் செய்வாயாக. நாயகத்தினுடைய ரவுலாவை ஜியாரத்து செய்ய பாக்கியம் பெற்ற அவர்களுக்கு நாயகத்தையும் கனவில் ஜியாரத்து செய்யக்கூடிய நசீபை அவர்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. நாயகத்தினுடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே உண்மையான ஹாஜிகளாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே உன்னுடைய அடியார்கள் ஹாஜிகள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த மேன்மக்களுடைய வாழ்க்கையை ரப்பல் ஆலமீனே இவர்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. அல்லாஹ்வே உடைய ஹஜ்ஜை பயனுள்ள ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவாயாக. இன்மைக்கும் வறுமைக்கும் கபருக்கும் பயனுள்ள ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பல் ஆலமீனே இந்த ஹாஜிகளுக்கு நீ சரீர சுகத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள் புரிவாயாக. எல்லாவித நோய்களிலிருந்து நீ ஷிஃபா அளிப்பாயாக. ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. அவருடைய எல்லாவித கஷ்டங்கள் சிரமங்களை நீக்குவாயாக. ரப்பல் ஆலமீனே இந்த ஹாஜிகளுடைய பொருட்டினால் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. ரப்பல் ஆலமீனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகள் சம்பந்தமாக எத்தனையோ பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். اللهم اغفر للحاج ولمن استغفر له الحاج
ஹாஜ் அல்லாஹ்வே ஹாஜிகளையும் நீ மன்னிப்பாயாக. அந்த ஹாஜிகள் யாருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று நாயகம் துவா செய்திருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே ஹாஜிகளுடைய துவா பரக்கத்தினால் எங்களுடைய பிள்ளைகளை நீ பொறுப்பாயாக. எங்களுடைய பெற்றோர் எங்களுடைய மனைவி மக்களுடைய பிள்ளைகளை நீ பொறுப்பாயாக. ரப்பே, இந்த ஹாஜிகளுடைய பொருட்டினால் எங்களுடைய எல்லாவித ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. எங்களுக்கு நீ சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, அந்த ஹாஜிகளுடைய பொருட்டினால் எங்களுடைய எல்லாவித கஷ்டங்கள் சிரமங்களை நீக்குவாயாக. ரப்புல் ஆலமீனே, இந்த ஹாஜிகளுடைய பரக்கத்தினால் எங்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. ரப்பே, யார் யாரெல்லாம் இதுவரை ஹஜ் உம்ரா செய்யாமல் இருக்கிறார்களோ இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கும் ஹஜ் உம்ராவுடைய நசீபை நீ தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, சிறப்பான முறையில் ஹாஜிகளுக்காக வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்படுத்தி தந்த ஆயிஷா பள்ளி நிறுவனர் ஹாஜியார் மற்றும் அவருடைய மனைவி மக்களுக்கு அல்லாஹ்வே நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் கொடுப்பாயாக. 19 வருடமாக ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய முயற்சியை நீ கபூல் செய்வாயாக. எத்தனையோ பல சிரமங்களுக்கு மத்தியிலும் பலவிதமான உடல் நோய்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து இந்த செயல்களை இந்த நிகழ்ச்சிகளை ஆயிஷா பள்ளி நிறுவனத்தார்கள் மற்றும் அவருடைய மனைவி மக்கள் செய்து வருகிறார்கள். அல்லாஹ்வே அவர்களுக்கு நீ மேலான நற்கூலியை வழங்குவாயாக. பரிபூர்ண ஆஃபியத்தையும் ஷிஃபாவையும் தந்தருள் புரிவாயாக. வருடம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு ரப்பே நீ தௌஃபீக் செய்வாயாக. பல விதத்திலும் அவர்கள் இந்த வயோதிகத்திலும் முயற்சி செய்கிறார்கள். அதற்குண்டான நிரப்பமான கூலியை தந்தருள் புரிவாயாக. கைகால சலாபத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள் புரிவாயாக. ஆகியாருடைய குடும்பத்தாருடைய எல்லாவித கஷ்டங்கள் சிரமங்களை நீக்குவாயாக. அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. ஹாஜிகளுடைய அத்தனை துவாவையும் அல்லாஹ்வே அவர்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் அடைவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ்வே மேலான நற்கூலி வழங்குவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم.